வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு இயல் 1 முழுவதுமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இயல் 2ல இப்போ உங்களுக்கு ஒரு செயல் பகுதி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அது என்ன செயல் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை மரம். அது பட்டை மரம். இது ஒரு செயல், சரிங்களா? இந்த செயல் எழுதின ஆசிரியர் பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் தமிழ்மொழி அப்படின்றவர் தான் இந்த பட்டை மரம் அப்படின்ற செயலோட ஆசிரியர், சரிங்களா? இப்போ கவிஞர் தமிழ்மொழி அப்படின்றவரோட ஆசிரியர் குறிப்பு பற்றி நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்பு பெயர் கவிஞர் தமிழ்மொழி. இவர் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். இவர் பாரதிதாசனோட மாணவராக விளங்கியவர் அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர். மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கிய ஒரு ஆசிரியர். இவரோட படைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் ஆகிய படைப்புகள்லாம் இவர் எழுதிய படைப்புகள், சரிங்களா? அப்போ அவரோட பெயர் கவிஞர் தமிழ்மொழி. இவர் பாரதிதாசனோட மாணவராக விளங்கியவர் அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர் இவர் தான், சரிங்களா? இவரின் படைப்புகள் நிலை பெற்ற சிலை, வீராணி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் இப்படிப்பட்ட படைப்புகள்லாம் அவர் ஏற்றிருக்காரு. இதுதான் அவரை பற்றின ஆசிரியர் குறிப்பு. இப்போ நம்ம பட்டை மரம் அப்படின்ற செயல நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இந்த மரம் அப்படின்னாலே நமக்கு இயற்கையை தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. மரங்கள் இருந்தால்தான் நமக்கு காற்று வசதி அதிகமாக இருக்கும். மழை பொழியணும் அப்படின்னு சொன்னா மரங்கள் அதிகமா இருந்தாதான் என்னது காற்று மூலியமா நம்மளுக்கு மழை பொழிய வாய்ப்பு இருக்கு. ஆனா மழையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மரங்களே இல்லைன்னா மழை வர்றதுக்கும் காற்று அதிகமா வீசுறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்காது. அந்த வகையில இப்போ ஒரு பட்டு போன மரம் அப்படின்றத பத்தி தான் இந்த பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்க்கலாம். இயற்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு அத்தியாவசிய ஒரு இயற்கையான ஒரு ஏதாவது நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது மரங்கள் தான் சொல்லலாம். மரங்கள் தான் எங்கே பார்த்தாலுமே இப்போ மரங்கள் அப்படின்னு பார்த்தாலே நிறையவே இல்லை. ஏன்னா மரங்கள் அப்படின்றது தான் நம்மள மனிதனோட வாழ்வாதாரமே மரங்கள் தான். மரங்கள் எவ்வளோ அழிஞ்சு போச்சு, ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். புயல் காற்றுனால அழிகிற மரங்கள் உண்டு. இல்லை நம்ம மனுஷனால என்ன பண்ணுறோம், நிறைய விளைவுகள்லாம் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், மரத்தை போயிட்டு காட்டெலாம் அழிச்சிடுறோம். அதனால அது மாசுபடுது, சுற்றுச்சூழல் பாதுகாக்காம நம்மளும் ஒரு காரணமாக அதுக்கு நம்ம திகழ்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் என்னது இந்த ஒரு பட்டை மரம் அப்படின்ற ஒரு மரத்தை பற்றி இந்த ஆசிரியர் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்க்கலாமா? மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரு மூச்சு விடும் மரமே. என்னது மொட்டை கிளை அப்படின்னது இலையே இருக்காது, வெறும் மொட்டையே இருக்கும் பாருங்க ஒரு மரத்துல. அதுதான் மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரு மூச்சு விடும் மரமே. மொட்டை கிளை எதுவுமே இருக்காது. அந்த நம்ம ஏதாவது ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா காய் இருக்கும், கனி இருக்கும், பழம் இருக்கும், இலை இருக்கும், எதுவுமே இருக்காது. அப்படியே ஒரு குச்சி மட்டும் தான் பண்ணும், மொட்டையா நீர் இருக்கும். அந்த மரம் அதுதான் பட்டை மரம். பட்டு போன மரம் சொல்லுவோம்ல, இலையும் இருக்காது, கருகி போன மரம் மாதிரி இருக்கும். வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடையலையும். ஒரு நாள் உன்னை வெட்டுவாங்க அப்படின்றதுனால நீ விசனம் அப்படின்னா என்னது ரொம்ப கவலைப்படுறது. நம்ம ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கிறதுனால அதை அழைச்சி கவலைப்பட்டே இருப்பாங்க பாரு. அந்த மாதிரி இந்த மரம் என்னது விசனம் அடையியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் கேட்குற மாதிரி இந்த பாடல் ஆனது. துண்டு நிழல் தர, தந்த மலர் தர, கூரை விரித்த இலை, வெந்து கடையிட இந்த திறம் வர வெம்பி குமைந்தனையும். அதான் சொல்றாரு, துண்ட நிழல் தர. துண்டன்னா நம்ம உட்காருது. ஏதாவது நம்ம வெயில போன வச்சுக்கோங்களேன், எப்பயாவது ரொம்ப வெயில் அடிக்குது, என்ன பண்ணுவோம், ரோடு ஓரமாக போகிறப்போ மர நிழல் தான் நிற்போம். வண்டியை விட்டுட்டு என்ன பண்ணுவோம், போய் நிற்கிறது. இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப நிழல் வேணும் அப்படின்னா மரத்துக்களில் தான் போய் நிற்போம். அப்போ துண்ட நிழல் தர, உட்காரத்துக்கு இடம் தர,
நிழல் தர, கந்தர் மலர் தர, என்னது பூக்கள்லாம் தரதற்கு, கூரை விரித்த இலை. முன்னாடி இந்த மரம் என்ன பண்ணிச்சான், மனிதர்கள் போகக்கூடிய தெருவில் ஓரமா என்னது மரங்கள் நிற்கக்கூடிய இடத்துல மனிதர்கள் போய் என்ன பண்ணுவாங்க, நின்று உட்காந்துட்டு பேசிட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையா போவாங்க. இலைகள்லாம் அது நிறைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட விரித்த இலை வெந்து கருகிட்ட சொன்னது, அந்த இலைகள்லாம் என்ன பண்ணிச்சான், வெந்து கருகி போச்சான், சுத்தமாகவே இல்லை, அந்த இலைகளை இல்லைன்றான். இந்த நிறம் வர, இந்த நிறம் என்னது, அந்த கருப்பு கலர்ல நிறம் வரதுக்கு வெம்பி குமந்தனையோ, வெம்பி அழுகுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த மரத்தை பார்த்து ஆசிரியர் பண்றாரு. வெம்பி குமைந்தனையோ உள்ளுக்குள்ளே நீ அழுகுறியா அப்படின்னு கேட்கிறாரு. கட்டை என்னும் பெயர் உற்று கொடுத்துயர் கட்டு கருகினையோ, என்ன சொல்றாங்க, கட்டை. இப்போ அந்த மரத்தை வெடிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், கட்டைன்னு சொல்லுவோம். அந்த வெறுப்பட்டு இருக்குமா, அது அடுப்பு ஏர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கட்டை அப்படின்ற பேர் என்ன பண்ணுவோம், அதுக்கு வந்துருச்சு பட்டு கருகினையோ, கருப்பாயிடுச்சு, அந்த பட்டு போயிடுச்சு அந்த மரம். அடுத்தது பட்டை என்னும் உடையிற்று கிழிக்கேழல் முற்றும் இழந்தனையோ. பட்டை, அந்த மரத்தில் பட்டை விட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிடிச்சி இருக்குமே நம்மளாம், காஞ்சி போன மரத்தை என்ன பண்ணுவோம், பெரும் கேட்டால் என்ன பண்ணுவோம், அது மேலே ஒரு தோலை பிடிச்சி இப்படி இருப்போம்ல, அதான் பட்டை என்னும் உடை. அது மேலே இருக்கிற அந்த பட்டை என்னும் உடை என்ன பண்ணுவோம், கிழிச்சு கிழிக்கேழல் முற்றும் இழந்தனையோ. அது கிழிச்சு என்ன பண்ணுது, நம்ம கிழித்து அதை என்ன பண்ணுறோம், அழகே முற்றிலுமா அழிஞ்சு போச்சு. அடுத்தது காலம் என்னும் புயல் சீறி எதிர்த்து கலங்கும் ஒரு மனிதன். காலம் அப்படின்னா ஒரு புயல். ஏன்னா புயல் வர்றப்ப ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், கையை தூக்கி என்ன பண்ணுவான், ரெண்டு கை விரிச்ச மாதிரி தான் அது பயத்தோட நிற்பானா. அதே போல அந்த மரமும் ஒரு மனுஷனை மாதிரி பயத்தோட நிற்கிறான். ஓல உடற்கரம் நீட்டிய கோளிடர் தேடி உழஞ்சனையோ. என்னது, அந்த மரம் ஒரு மனுஷன் ஆபத்தில் இருக்கிறப்ப, ஒரு புயல் வர்றப்ப என்ன பண்ணுவானா, இப்படி கையை இப்படி ஒரு மனுஷன் தூக்கி இருக்கா எப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த மரம் என்ன பண்ணுது, பட்டு போன மரம் அப்படியே கை நமக்கு தனித்தனியா தெரியும்ல, அந்த மாதிரி என்ன பண்ணுதான், அந்த மரம் அப்படியே நிற்கிது. பாடும் பறவைகள் கூடி உணர்வது பாடல் புரிந்ததும். இதுக்கு முன்னாடி என்னது, மரங்கள்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இலைகள்ல பறவைகள்லாம் என்ன பண்ணுச்சு, உனக்கு உட்காந்து அழகா அவங்க பாடலாம் என்ன பண்ணும், பாடும். மூடு பாடைக்கிளை யூடு பூவிக்கொரு மோகம் கொடுத்ததும் ஆடு இலை மிசை. என்னது, மூடு பாடைக்கிளை என்னது, அந்த பனிக்காட்டுலாம் அந்த இலைகள் மேலே என்ன பண்ணும், பனித்துளிகள் என்ன பண்ணும், அப்படியே அழகழகா உட்காந்துட்டு இருக்கும். அந்த அழகான காட்சிகள் என்னது எதுவுமே இப்போ இருக்காது. ஏன்னா எதுவுமே அது மொட்டையா இருக்கிறதுனால அந்த மரம், அந்த மரத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இயற்கையாக அதை காட்சி தர முடியாது. இயற்கையான எந்த ஒரு செயலுமே அந்த மரத்தில் நடக்கவே நடக்காது. சூரியன் வந்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, அது கீழே விழுமே தவிர என்னது ஒன்றுமே எதுக்குமே யூஸ் ஆகாது. என்னது, இதுக்கு மட்டும் யூஸ் ஆகும். எதுக்கு பயன்படுத்தலாம், வெறும் கட்டைக்கு பயன்படுத்தலாம், இல்லை மரத்தை வெட்டி போடுவாங்க, அது மட்டும்தான் அது பயன்படும். ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததும் என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம் மரத்துக்கு மேலே ஏறி உட்காந்து குதிரை ஓட்டுவாங்க பார்த்துக்கிங்களா, பெரிய பெரிய மரத்துக்கு மேலே ஒரு சின்ன மேலே காலை கிளை இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு 2-3 பசங்க மேலே போய் உட்காந்துட்டு காலை ரெண்டுத்தையும் ஆடிட்டு என்ன பண்ணுவானுங்க, இப்படி வச்சுட்டு குதிரை ஓட்டுற மாதிரி ஏறி விளையாடுவாங்க. அதெல்லாம் என்னது, அந்த மரத்துக்கு இல்லை. என்னது, அது பட்டு போன மரம். ஏடு கருங்கதையாக முடிந்தன என்று வெறுங்கனவே. என்னது, ஏற்று எழுதக்கூடிய ஒரு எழுத்தாக மட்டுமே இருக்குதே தவிர உன்னோட வாழ்க்கை என்ன பண்ணுச்சு, முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் என்ன பண்ணுறாரு, அந்த பட்ட மரத்தை பார்த்து என்ன பண்ணுறாரு, ஒரு பாட்டு அவராக நினைக்கிற மாதிரி ஒரு சோகமான ஒரு கதையை எழுதுகிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, இந்த பாடல் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அது பட்டு போன மரம். அதால என்னது, அதுக்கு முன்னாடி அது செழிப்பாக இருந்து அதுக்கப்புறம் அந்த சூறாவளி காற்று என்ன பண்ணுது, வந்து அடிக்கிறப்போ சரி, அதில் பட்டு போன மரங்கள் இலைகள் எல்லாமே நினச்சி உதிர்ந்து போச்சு. இப்போ நிற்கிறது ஒரே ஒரு அந்த பட்டு போன மரம் தான். அதையும் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதான், அந்த மரம் ரொம்ப பயப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ இது வரைக்கும் நம்ம பட்ட மரம் அப்படின்றத ஆசிரியர் குறிப்பு அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது பாடலை நம்ம பார்த்தோம். சரிங்களா, அடுத்தது சொல்லும் பொருள். குந்த
அப்படின்னா உட்கார. கண்டம் அப்படின்னா மனம். மிசை அப்படின்னா மேல். விசனம் அப்படின்னா கவலை. சரியா? அப்ப துண்ட அப்படின்னா உட்கார, கண்டம் அப்படின்னா மனம், விசை அப்படின்னா மேல், விசனம் அப்படின்னா கவலை. சரியா? அப்போ பட்டமரம் அப்படிங்கிற செய்யுள்ள நம்ம ஆசிரியர் குறிப்பு என்னது பாட்டோட பொருள் சொல்லும் பொருளும் அப்படின்றத என்ன பண்ணோம் நம்ம எல்லாத்தையுமே பார்க்கிறோம். அடுத்தது இலக்கண குறிப்பு. வெந்து, வெம்பி, ஏந்தி அப்படின்னா வெந்து, வெம்பி, ஏந்தி அப்படின்னா இதெல்லாம் வினையெச்சங்கள்ல வரக்கூடிய ஒரு தொடர். மூடு பணி ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு வாக்கியா இருக்கிறதுனால அதுக்கு வினை தொகை. ஆடும் நிலை அப்படின்றத ஆடும் நிலை ஒரு பேர் வச்சு என்ன பண்றாங்க அதை சொல்றதுனால பெயரச்ச தொடர். அப்போ வெந்து, வெம்பி, ஏந்தி அப்படின்னா வினையெச்சங்கள். மூடு பணி அப்படின்னா வினை தொகை. ஆடும் நிலை அப்படின்னா பெயரச்ச தொடர். சரியா? அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம். என்ன பண்ணணும் நம்ம இலக்கணம் குறித்து பார்த்தோமா? அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம். விரித்த அப்படின்றத எப்படி பிரிக்கலாம்? விரி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ அப்படின்னா என்ன பண்ணணும்? இதை பிரிக்கணும். விரி அப்படின்றது முதலாவது எப்படி வந்து என்ன பண்ணுவோம்? பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இத்து அப்படின்னா இடையில வர்றதுனால என்னது? சந்தி. இத்து அடுத்த இத்து பார்த்தீங்கன்னா இறந்த கால இடைநிலை. விரித்த முடிஞ்சு போச்சு, முன்னாடி நடந்தது, அதனால என்னது? இறந்த கால இடைநிலை. ஆ அப்படின்னு எப்பவுமே நம்ம லாஸ்ட்ல முடிஞ்சா பேரச்ச விகுதி அப்படின்னு பார்த்தோம். அப்போ விரித்த அப்படின்றது எப்படி பிரிக்கணும்? விரி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கணும். அது பிரிச்சது மட்டும் இல்ல, அது என்னென்ன வகையில் அடங்கும்ன்றதை பார்க்கணும். விரினா பகுதி, இத் அப்படின்னா சந்தி, இத் அப்படின்னா இறந்த கால இடைநிலை, ஆ அப்படின்னா பெயரச்ச விகுதி. சரிங்களா? அடுத்தது குமைந்தனை அப்படின்றத எப்படி பிரிக்கலாம்? குமை கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கணும். குமை அப்படின்றது முதலாவது பகுதி, இத்து அப்படின்றது சந்தி. இந்த இத்து இந்து இருக்குல்ல, விழுந்ததுல இத்து இந்தானது விகாரம். இந்த இத்து இந்துன்றது விழுந்துருச்சு. இப்போ இத்துன்றது ஏன் போட்டாங்க? இத்து இந்து இந்த இத்து எப்படி வந்துச்சுன்னா இது வந்து திருப்பி போச்சு, அதனால விகாரம். இத்து அப்படின்றது இறந்த கால இடைநிலை. இது ஒன்றாவது முடிச்சு போனது, அதனால. அன் அப்படின்றது சாரியை. சாரியை அப்படின்னா இது சார்ந்து வருது. குமைந்தனை அப்படின்றது அன் கூட்டல் ஐ, ஆனை அப்படின்னு வருதுல்ல. அப்போ இந்த தா அப்படின்றது ஆன்றதுனே தெரியாது, அதனால என்ன பண்ணாங்க? பிரிச்சு அன் கூட்டல் ஐன்னு கொடுத்தாங்க. புரியுதுங்களா? அதனால இது சாரியை. ஐ அப்படின்றது முன்னிலை ஒருமை இடைநிலைக்கு விகுதி. அது ஐ அப்படின்றது முன்னிலை ஒருமை இடைநூற்று விகுதி. சரியா? அப்ப விரித்த அப்படின்னு கேட்டாலும் குமைந்தனை அப்படின்னு கேட்டாலும் என்ன பண்ணணும்? வினா பகுபத உறுப்பிலக்கணம் எழுதணும். எது கேட்டாலும் என்ன பண்ணணும்? நீ எழுதுற மாதிரி படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப நம்ம பகுபத உறுப்பிலக்கணம் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்க? படிச்சு வச்சுக்கோங்க. அப்போ பட்டமரம் அப்படின்ற ஆசிரியர் செயல் பகுதியை எழுதின ஆசிரியர் கவிஞர் தமிழ்மொழி. சரிங்களா? அவர் ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்கன்னா கவிஞர் தமிழ்மொழி அப்படின்றது அவர் பேரு. இவர் பாரதாசன் மாணவராக இருந்தவர். மக்களுக்காக பல படைப்புகளை என்ன பண்ணியிருக்காரு? உருவாக்கியவர் சொல்றாங்க. இவரோட படைப்புகள் விலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமை வருக, கண்ணப்பன் விழிகள், உரிமைப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். சரியா? அப்போ இவரோட பற்றின ஆசிரியர் குறிப்பு இதுதான். அப்ப அடுத்தது என்ன பார்த்தோம்? ஒரு மரமானது அந்த பட்டு போன மரத்தோட நிலையை ஆசிரியர் எவ்வாறு
மேல். விசனம் அப்படின்னா கவலை. சரியா? அடுத்தது இலக்கண குறிப்பு 3 பார்த்தோம். அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம் 2 பார்த்தோம். சரிங்களா? நடத்தின வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணுங்க, படிச்சு நோட்ல எழுதி வைங்க. இந்த பாடம், இந்த வகுப்பு இந்த பாடத்தோட முடியுது. அடுத்த பாடத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.